கூட்டாளிகள், கூட்டு பங்கு வியாபாரம் இதை சார்ந்த இடத்துல குரு பார்வை, வக்கர குரு பார்வையோட சூழ்நிலை வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இப்போது நிவர்த்தி பண்ணிக்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய ஏதாவது சிக்கல் இருக்குது, ஏதாவது கையெழுத்திடணும், ஏதாவது ஒப்பந்தம் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, அது இழுபறியாக இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். புதுவிதமான முயற்சிகள் ஆல்ரெடி 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, வரவு சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது புகழ் பெறக்கூடிய அமைப்பில் மாற்றம் ஏற்படும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா தன்னுடைய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். ஓம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைய பதிவில் குரு பகவான் 9 கிரகங்களில் முதன்மையான கிரகம், சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். குரு பலன் வந்துட்டா, குரு மாற, குருவோட அனுகிரகம் இருக்கா, குருவோட பார்வை இருக்கா, குரு எந்தளவுக்கு ஒரு ஜாதகத்தை, ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும். ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, ஆங்கில தேதி பிரகாரம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு குரு வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம், இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒளியை பெறுகின்றது. ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில், அமர்ந்த இடத்தில் இருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா 5 கட்டத்துக்கு மேற்பண்டு ஒரு கிரகம், அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரியனுடைய அமைப்பு, அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு, அதை பொறுத்து அந்த 5, 6, 7, 8 இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்ரமாகுது. இந்த வக்ரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாவார், குரு பகவான் வக்ரமாவார், செவ்வாய் வக்ரமாகும். மற்ற கிரகங்கள்லாம் மாத பெயர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் புதனும் சுக்கிரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது. மற்றபடி ராகு கேதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது, பின்னோக்கி தான் சுழல்கின்ற ஒரு சூழ்நிலை, அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரம், குரு வக்கரம் ஆல்ரெடி ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டங்களில். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், நடக்கக்கூடிய முயற்சிகளுக்குண்டான வெற்றி, செயல்பாடுகளுக்குண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும். குரு அப்படின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் தான். பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார். அப்படி எந்த கிரகத்துக்கு, எந்த ராசிகளுக்கு முதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வக்கர காலங்களில் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த 2 ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வக்கர பயிற்சியில் இந்த 2 ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 12 ராசிகளுக்கும் நம்ம பொது பலன்களை இப்போது பார்க்கலாம். மேஷம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இது காலம் 2ஆம் இடத்திலிருந்து பயிற்சியை 2ஆம் இடத்திலிருந்து பலன்களை கொடுத்த குரு பகவான் இப்போது வக்கரமாகி ஜென்மத்தில் அமர்கிறார். ஜென்ம பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சுப பலன்களை கொடுத்துட்ருக்கிற குரு பகவான் மிகுதியான சுப பலன்களை மீண்டும் தர தயாராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஜென்மத்தில் அமர்ந்த குரு புதுவிதமான முயற்சிகள் ஆல்ரெடி 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, வரவு சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது புகழ் பெறக்கூடிய அமைப்பில் மாற்றம் ஏற்படும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா தன்னுடைய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். கூட்டாளிகள், கூட்டு பங்கு வியாபாரம் இதை சார்ந்த இடத்துல குரு பார்வை, வக்கர குரு பார்வையோட சூழ்நிலை வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இப்போது நிவர்த்தி பண்ணிக்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய ஏதாவது சிக்கல் இருக்குது, ஏதாவது கையெழுத்திடணும், ஏதாவது ஒப்பந்தம் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, அது இழுபறியாக இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். 2வது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
தொழிலும் இந்த நேரத்தில் இந்த தற்காலிக காலகட்டத்தில் ஏதாவது நாள் குறித்து வச்சுருந்து ரொம்ப தாமதமாகவே இருக்குது, அதெல்லாம் அமையவே இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நம்ம அதை வந்து முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த தொழிலை விருத்திப்படுத்துறதுக்கு உண்டான நேரமும் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து ஜென்மத்தில் அமர்ந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுமையான மருத்துவ அதாவது உடல் உபாதைகளுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பாக இந்த நேரத்தில் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு மீண்டும் வரார். ஏன்னா குரு அப்படின்னா மருத்துவமனையை குறிக்கக்கூடிய கிரகமும் அவர் தான். ஸோ இப்போ அப்படின்னும் போது மருத்துவம் சார்ந்த வியாதிகள் சார்ந்த விஷயங்களையும் இப்போது நம்ம சரி பண்ணிக்கலாம். ஜென்மத்தில் அமர்ந்த குரு நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னும் போது அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மேஷத்திலிருந்து 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும்போது தலை சார்ந்த கண் சார்ந்த பிரச்சனைகளையும் இப்போது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். மேற்கொண்டு நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும், அதாவது சுபத்துவமான அத்துணை நிகழ்வுகளும் நடத்தி கொடுக்கறதுக்கு 7ஆம் பார்வை குருவோட மேஷத்திலிருந்து 7ஆம் பார்வை துலாத்தை பார்க்கும் பொழுது, துலாம் சம்பந்தப்பட்ட சுக்கிரன் சார்ந்த அத்துணை விஷயங்களும் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு முழுமையான காலகட்டமாக இந்த வக்ர பயிற்சி காலங்களை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. எல்லா விதத்திலையும் நல்ல பலன்கள் மென்மேலும் நடப்பதற்காக நாம் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். எப்பொழுதும் மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய பற்றுதல் இருந்தால் வெற்றி 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 தான். அதிலும் இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகுதியான நற்பலன்களை கொடுக்கும்.